அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதிகாலை இல்லை மதியம் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. எனக்கும் ஆசை இருக்குது சிஸ்டர், எனக்கும் பணம் இருந்தால் வாங்கிடலான்னு. நான் சொல்கிறேன், பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்க முடியாது, எண்ணம் இருந்தால் எதை வேணாலும் வாங்கிடலாம், சாதிச்சிடலான்னு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன பார்த்தா பார்க்கும்போது எப்பயுமே நம்ம வாரத்தில் எல்லா நாட்களும் சரி, வருஷம் முழுக்க நம்ம பிரம்மமுகூர்த்த பூஜையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி ஃபேமிலியில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்க்குறேன். ஏன்னா நேற்று அஷ்டலக்ஷ்மி கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு அவங்ககிட்டலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்குறேன், ஒரே ஷாக்கு. ஒரே குப்பைக்கு நடுவில் ஒரு மகாலட்சுமி தாயார் அதாவது துளசி மாடம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கஷ்டமாக போச்சு. என்னடா இப்படி இருக்காங்கன்னு. அப்புறம் கணவர்கிட்ட கேட்டப்போ, இல்லை இந்த கரண்ட்டு கம்பியில் இந்த இலைகள்லாம், அதாவது வேப்ப மரத்தோட இலைகள் பட்டுச்சு, அதனால் கட் பண்ணி விட்டேன் அப்படின்னாங்க. இன்றைக்கி இல்லை, நேற்று கட் பண்ணி விட்டுருக்காங்க. அதோட இலைகள் தான் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருந்திருக்கு. சரி க்ளீன் பண்ணுவோம். ஏற்கனவே உங்கள்கிட்ட வேறு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்டாண்டெல்லாம் வாங்கி இதுக்கு கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா கீழே வைக்கிறனால இலைதலையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண முடியல. இப்போ டைல்ஸ்னால் தண்ணி ஊற்றி விட்டால் சரசரன்னு போயிடும். இது கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கிறனால செட் பண்ண முடியல அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருக்குது, நம்ம பூவும் வாங்கி வைக்கல. நம்ம எப்போயுமே நல்லா விளக்கேற்றி தீபம் ஏற்றி எல்லாமே செய்கிறோம் இல்லையா, இன்றைக்கி செய்ய முடியலேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். மகாலட்சுமி தாயாருக்கு அவங்க தலையில் இருக்கிற அந்த காய்ந்த பூவை எடுத்துகிட்டு, என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு அந்த தாயார்கிட்ட அப்படி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி ஒரு பூ கூட என்னால் வைக்க முடியலையே. ஈவினிங் வைக்கலாம், இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் அந்த அதிகாலை நான் செய்கிற பூஜை மாதிரி வராது இல்லையா, அப்படிங்கவும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு தோட்டம் வச்சுருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கதவை தட்டிட்டு, அம்மா இந்த மாதிரி நிறைய செம்பருத்தி பூ பூத்து இருந்துச்சு, இந்தாங்கன்னு சொல்லி அப்படியே கட்டி அந்த வாழை நாரில் கட்டி என்கிட்ட கொடுத்தாங்க. அப்படியே பஞ்சாக. வடநாட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார்லாம் பார்த்திங்கன்னா நல்ல முடி அப்படி விரித்து போட்டு அதில் தலையில் நிறைய பூ வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தோற்றம் கொடுத்தாங்க. அவ்வளோ ஒரு அழகு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொன்றுமே நடக்கும்ன்றது. கண்டிப்பாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.